அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேளம்பாக்கம். மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனர் பிரசன்ட் பை ஆர் தீனதயாளன். ஸோ ஏற்கனவே நம்ம மாடல் கொஷின் பேங்க்கில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் 25 கொஷின் பார்த்தோம். ஸோ இப்போ பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா 26லேருந்து 50 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 26th கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, which used to connect the rotor bars in a 3-phase squirrel cage induction motor. அதாவது 3-phase squirrel cage induction மோட்டாரில் ரோட்டார் பார் கனெக்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது 4 ஆன்சர் இருக்குது. ஸ்க்ரூ, வெல்டட், எண்ட் ரிங்கு, நட் அண்ட் போல்டு. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் எண்ட் ரிங்கில் தான் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க 3-phase ஸ்குவைரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரை. அடுத்த கொஷின் 27. What is the use of starting capacitor in a single phase induction motor? அதாவது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருடைய உபயோகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் என்ன ரீசனுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய 4 ஆன்சர் பார்த்திங்கன்னா, இம்ப்ரூவ் பவர் ஃபேக்டர், இன்க்ரீஸ் த ஸ்டார்டிங் டார்கு, டிக்ரீஸ் த ஸ்டார்டிங் டார்கு, டிஸ்கனெக்ட் த ஸ்டார்டிங் வைண்டிங். அதாவது பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கா அல்லது ஸ்டார்டிங் டார்க் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா அல்லது ஸ்டார்டிங் டார்க் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கா, குறைக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டிஸ்கனெக்ட் த ஸ்டார்டிங் வைண்டிங். ஸ்டார்டிங் வைண்டிங்கை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் எப்போவுமே ஒரு கம்ப்ரஸர் இயங்குவதற்குண்டான ஆரம்ப உந்து சக்தியை தான் கொடுக்கும். ஸோ டார்க் அப்படிங்கிறது உந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரம்ப உந்து சக்தியை கொடுக்கறது தான் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். அப்போது அது அதிகப்படியான உந்து சக்தியை கொடுக்கும் பொழுது அந்த கம்ப்ரஸருடைய மோட்டார் எளிதில் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இதனோட ஆன்சர் பார்த்திங்கன்னா, இன்க்ரீஸ் த ஸ்டார்டிங் டார்க். அதாவது ஸ்டார்டிங் டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியை நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் யூஸ் பண்ணுறோம். 28 கொஷின் நம்பர். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஹெர்மெட்டிக்கலி சீல்டு கம்ப்ரஸர் இன் ஏ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ரெஃப்ரிஜிரேட்டரில் சீல்டு கம்ப்ரஸர் பயன்படுத்துறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது சைலண்ட் ஆப்ரேஷன், ஈஸி சர்வீசபிள், நாய்ஸ் இஸ் மோர், காஸ்ட் இஸ் ஹை. அதனுடைய சத்தம் குறைவாக இருக்கும், அதை ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம், அதனுடைய நாய்ஸ் இஸ் மோர் அதிகமாக சத்தமாக இருக்கும், அல்லது அதனுடைய விலை குறைவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எப்பவுமே சீல்டு கம்ப்ரஸரை சைலண்ட் ஆப்ரேஷனாகவும் இருக்கும், பட் அது சர்வீஸ் பண்ணுறது ஈஸி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீல்டு கம்ப்ரஸர் பொறுத்தவரையில் நம்ம மேக்ஸிமம் அதை யூஸ் அண்ட் த்ரோவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் உள்ளார காயில் ஏதாவது போயிடுச்சு, இல்லை பிஸ்டன் ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை ரீயூஸ் அல்லது ரிப்பேர் பண்ண மாட்டோம், அதை சேஞ்ச் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் ஈஸியாக சர்வீஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா,
easily serviceable. Question number 29. Which moment of the scroll compresses the low pressure vapor in a scroll compressor? அதாவது ஸ்க்ரால் கம்ப்ரஸரில் லோ ப்ரெஷர் வேப்பருடைய மொமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரெசிப்ரோகேட்டிங், சென்ட்ரிஃபியூகல், ரோட்டேட்டிங், ஆர்பிட்டபிள். ரெசிப்ரோகேட்டிங்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்பின் இயக்கம் அல்லது ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது அப் அண்ட் டவுன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரோட இது. ஸ்க்ரால் கம்ப்ரஸரில் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் மூமெண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கொஷின் நம்பர் 29. அடுத்த கொஷின் 30. Which capacitor is disconnect by relay in capacitor start and induction run motor? அதாவது எந்த கெப்பாசிட்டர் டிஸ்கனெக்ட் பை ரிலே இன் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், இண்டக்ஷன், ரன் மோட்டார். எந்த கெப்பாசிட்டர் வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வித் இண்டக்ஷன் ரன் மோட்டார், அதாவது கெப்பாசிட்டர் எந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டர் இயங்கின உடனே ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் தான் அந்த மோட்டர் ஆற பிறகு, இயக்கம் தொடங்கிய பிறகு உடனே அதை வந்து தன்னுடைய டார்க்கு கொடுத்துட்டு ஆஃப் ஆகிக்கும். ரன்னிங் கெப்பாசிட்டர் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த மோட்டார் ரன் ஆகிறதுக்கு உண்டான வேலையை கொடுக்கும். ஸோ அப்போது இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர். வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த சிங்க்ரனைஸ் ஸ்பீட் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார்? அதாவது சிங்க்ரனைஸ் ஸ்பீடு இண்டக்ஷன் மோட்டாருடைய ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பீடு, அதாவது இண்டக்ஷன் மோட்டார், சிங்க்ரனைஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்பீடு கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா ஆன்சர் பார்த்திங்கன்னா பி NS is equal to 120 F/P. Question number 32. How to change the direction of rotation in 3-phase induction motor? அதாவது 3-phase இண்டக்ஷன் மோட்டாரினுடைய ரொட்டேஷனை, அந்த ரொட்டேஷன் டைரக்ஷனை எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் சேஞ்ச் த நியூட்ரல். நியூட்ரலில் நம்ம மாற்றினோம்னா அந்த டைரக்ஷன் மாறிடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சேஞ்ச் த ஆல் ஃபேஸ். பார்த்திங்கன்னா 3 ஃபேஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் 3 ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, RYB. ஸோ அந்த 3 ஃபேஸையும் மாற்றினா மோட்டருடைய ரொட்டேஷன் டைரக்ஷன் மாறிடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சேஞ்ச் எனி 2 ஃபேஸ், ஏதாவது 2 ஃபேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் அதனுடைய டைரக்ஷன் மாறுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சேஞ்ச் த வைண்டிங் ஒன்லி, அதாவது வைண்டிங் சேஞ்ச் பண்ணால் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரினுடைய ரொட்டேஷன் டைரக்ஷன் மாறுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நியூட்ரல் மாற்றினா கண்டிப்பாக மாறாது, எல்லா ஃபேஸையும் மாற்றினாலும் மாறாது, வைண்டிங் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா எனி 2 ஃபேஸ், எந்த 2 ஃபேஸையோ மாற்றினா அந்த டைரக்ஷன் மாறும். RYயாக இருக்கலாம் அல்லது YBயாக இருக்கலாம். ஸோ எனி 2 ஃபேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரினுடைய டைரக்ஷன் ரொட்டேஷன் மாறும். Question number 33. How the difference between the synchronized speed at the actual rotor speed is specified? அதாவது ஆக்சுவல் ரோட்டார் ஸ்பீடுக்கும் சிங்க்ரனைஸ் ஸ்பீடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெக்கா, ஸ்லிப்பா, ட்ரிப்பான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதனோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பு தான். அடுத்த கொஷின் 34. Which operation is on progress with compressor valve plate? அதாவது கம்ப்ரஸருடைய வால்வு பிளேட்டுடைய இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபில்லிங், கட்டிங், ட்ரில்லிங், லேப்பிங் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபில்லிங் அப்படின்னா ஃபைல் பண்ணுறது, கட்டிங் அப்படின்றனா துண்டிக்கிறது, அதை கட் பண்ணுறது, ட்ரில்லிங் அப்படின்னா ஹோல்ஸ் போடுறது, லேப்பிங் அப்படின்னா அதை வந்து அந்த வால்வு பிளேட்டை வந்து எமரி ஷீட் அந்த மாதிரி போட்டு நம்ம தேய்க்கிறது. ஸோ அப்போது
இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா லேப்பிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் டி, லேப்பிங். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் இன் எ பிஎஸ்சி ஆப்ரேட்டட் இண்டக்ஷன் மோட்டார்? அதாவது பிஎஸ்சி ஆப்ரேட்டட் இண்டக்ஷன் மோட்டாரில் கெப்பாசிட்டருடைய வேலை என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிக்ரீஸ் த ஸ்டார்டிங் டார்க்கு, கேன்சல் த ஸ்டார்டிங் டார்க்கு, இம்ப்ரூவ் த பவர் ஃபேக்டர் அண்டு டிக்ரீஸ் த பவர் ஃபேக்டர். ஸோ இந்த கொஷின் ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஷினுக்கு இந்த கொஷினுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோட்டாரில் இருக்கக்கூடிய இண்டக்ஷன் மோட்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் டார்க்கினுடைய இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பிஎஸ்சி சர்க்கியூட்டில் கெப்பாசிட்டியுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிஎஸ்சி சர்க்கியூட் பொறுத்தவரையில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியோட வேலை பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் த பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் சி, இம்ப்ரூவ் த பவர் ஃபேக்டர். Question number 36. Which testing is carried out on the hermetic compressor? அதாவது hermetic கம்ப்ரெசரில் இந்த பிக்சர் கொடுத்துருக்குறாங்க, அதில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிக்சரில் ஒரு ப்ராசஸ் நடக்குது, அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓப்பன் சர்க்கியூட்டாக, ஸ்டார்ட் த கம்ப்ரெசரை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, அல்லது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெர்மினல், அல்லது கிரவுண்டட் ஆஃப் கம்ப்ரெசர் மோட்டாரா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ எப்பவுமே ஓப்பன் சர்க்கியூட் கிடையாது. ஸ்டார்டிங் கம்ப்ரெசர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனா ஒரு கெப்பாசிட்டர் வேணும், ப்ளஸ் ஒரு நியூட்ரல், ஒரு ஃபேஸ் வேணும். அது எதுவுமே இங்கே இது பண்ணல, மீட்டரை வச்சு தான் இது பண்ணுறாங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெர்மினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெர்மினல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு டெர்மினல் ஒரு லீட்லேயும் இன்னொரு லீடில் இன்னொரு டெர்மினலில் இன்னொரு லீட்லேயும் வச்சுருப்போம். ஸோ அப்போ இதில் வந்து ஒரு டெர்மினல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு லீடை வந்து கம்ப்ரெஸரோட பாடியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெர்மினல் கிடையாது. ஸோ அப்போது லாஸ்ட் ஒன் கிரவுண்டட் கம்ப்ரெசர் மோட்டார். அதாவது கம்ப்ரெஸருடைய கிரவுண்டட் செக் பண்ணுறதுக்காக இந்த ஒரு லீட்லேருந்து கம்ப்ரெஸரோட பாடியில் செக் பண்ணுவாங்க. அப்போ ஆன்சர் இஸ் கிரவுண்டட் கம்ப்ரெசர் மோட்டார். 37. Where the refrigerant vapor is compressed in a scroll compressor. அதாவது ஸ்க்ரால் கம்ப்ரெசரில் ரெஃப்ரிஜரண்ட் வேப்பரை எந்த பார்ட்டில் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, எந்த பார்ட்டில் கம்ப்ரெஸ் பண்ணப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா பிட்வீன் ஃபிக்ஸ்டு அண்டு ஆர்பிட்டிங் ஸ்க்ரால் கம்ப்ரெஸருடைய ஆர்பிட்டிங் பார்ட்ஸில் தான் வந்து கம்ப்ரெஷன் நடக்குது. கொஷின் நம்பர் 38. What is the use of suction baffle in a scroll compressor? அதாவது ஸ்க்ரால் கம்ப்ரெசரில் சக்ஷன் பஃபலுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த நாய்ஸ் ஆஃப் கம்ப்ரெசர். ஸ்க்ரால் கம்ப்ரெசரில் இருக்கக்கூடிய சக்ஷன் பஃபல் வந்து கம்ப்ரெசருடைய நாய்ஸை ரெடியூஸ் பண்ணும். 39. Question number, which is disconnect by centrifugal switch is RSIR motor. RSIR motorல centrifugal switch disconnect பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வைண்டிங்கை தான் டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் சி. Question number 40. What is the reason for poor compression? அதாவது கம்ப்ரெசரில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் குறைவான அழுத்தமே கொடுக்கப்படுகிறது. ஸோ அப்போது வெளியேறக்கூடிய வாயுவின் அழுத்தம் குறைவாக உள்ளது. ஸோ அதனால் புவர் கம்ப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்போது புவர் கம்ப்ரெஷன் அப்படின்னா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் கிளியரன்ஸ் வேல்யூம், ஸ்க்ராச்சஸ் ஆன் த பிஸ்டன் சர்ஃபேஸ், லேப்டு வால்வ் பிளேட் அண்ட் ரீட் செட், குட் லூப்ரிகேஷன் ஆன் த மூவிங் பார்ட்ஸ். ஸோ அப்போ பிஸ்டனுடைய சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேஸினுடைய கம்ப்ரெஷன் குறைவாகத்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்க்ராச்சஸ் ஆன் த பிஸ்டன் சர்ஃபேஸ். வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஸ்வாஸ் பிளேட் கம்ப்ரெசர் ஃபெயிலியர் இன் கார் ஏசி? அதாவது கார் ஏசியில் ஸ்வாஸ் பிளேட்டினுடைய ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆயில் லெவல் குறைவாக இருக்கிறதுனாலையா, ஆயில் லெவல் மீடியமாக இருக்கிறதுனாலையா, தெர்மோஸ்டாட் நாட் ஒர்க்கிங்கா, ரெஃப்ரிஜரண்ட் சார்ஜ் நார்மலா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆயில் லெவல் குறைவாக இருக்கிறதுனால தான் ஸ்வாஸ் பிளேட் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஆயில் லெவல் இஸ் லோ. Question number 42. Why the top of doom is hot in a scroll compressor? ஏன் ஸ்க்ரால் கம்ப்ரஸருடைய டாப் டூம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா discharge pelenum is hot top, section superheat is less, section gas is not cold, undercharged system. அதாவது இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜுடைய பிளானம் வந்து டாப்பில் இருக்கும், அதனால் வந்து டூம் வந்து எப்போவுமே ஹாட்டாகவே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டிஸ்சார்ஜ் பிளானம் இஸ் டாப் அட் டாப். 43 கொஷின் நம்பர். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் மாய்ச்சர் ஏர் ப்ரெசன்ட் இன்சைட் த ஹெர்மெட்டிக் சிஸ்டம்? அதாவது ஹெர்மெட்டிக் சிஸ்டத்தில் ஏர் வந்து உள்ள ப்ரெசண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன எஃபெக்ட் ஆகும், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போது கெப்பாசிட்டி ஆஃப் கம்ப்ரஸர் வில் பி இன்க்ரீஸ், லெஸ் வியர் அண்ட் டியர் இன் ஏ கம்ப்ரஸர், ஹார்ம்ஃபுல் டு த கம்ப்ரஸர் அண்ட் மோட்டார், இன்க்ரீஸ் த லைஃப் ஆஃப் கம்ப்ரஸர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் டு த கம்ப்ரஸர் அண்ட் மோட்டார், அதாவது மோட்டாரும் கம்ப்ரஸரும் பழுதடைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ 44. வாட் இஸ் த காஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் ட்ரிப்பிங் சர்க்யூட் பிரேக்கர் வைல் ஸ்டார்டிங் ஏ சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்? அதாவது 44 கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் வைல் ஸ்டார்டிங் சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் சர்க்யூட் பிரேக்கர் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வைண்டிங் ஓப்பன், வைண்டிங் ஷார்ட்டு, மோட்டார் பெல்ட் ரிமூவ்டு, நோ லோட் ஆன் த மோட்டார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா வைண்டிங் ஷார்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரேக்கர் வந்து அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். Question number 45. What is the type of condenser used in the direct cool refrigerator? அதாவது டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணுற கண்டென்சருடைய ஃபேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த டைப் ஆஃப் கண்டென்சர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபின் அண்ட் டியூபு, ஷெல் அண்ட் டியூபு, வயர் மெஷ்ஷு, டியூப் இன் டியூபு. ஸோ எப்போவுமே ரெஃப்ரிஜிரேட்டரில் பார்த்தீங்கன்னா வயர் மெஷ் டைப் கண்டென்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் வயர் மெஷ் டைப் கண்டென்சர். Question number 46. Which type of condenser is directly placed on water spray and air? அதாவது எந்த டைப் ஆஃப் கண்டென்சர் வந்து கண்டென்சர் காயில் மேலே வாட்ரு ப்ளஸ்ஸு ஏரு ஸ்ப்ரே ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஷெல் அண்ட் டியூப் டைப் கண்டென்சரில் வாட்ரு மட்டும்தான் ஸ்ப்ரே ஆகும், ஏர் ப்ளஸ் இது வந்து தனியாக இருக்கும். கண்டென்சர் காயில் மேலே இதுவும் ஆகாது. ஸோ அந்த கேஸை வந்து அந்த வாட்டர் வந்து நம்ம கூலிங் டவர் கொண்டு போவோம். ஷெல் அண்ட் டியூப் டைப் கண்டென்சரில். வாட்டர் கூல்டு கண்டென்சரில் அதே மெத்தடு தான். எவாப்ரேட்டிவ் கண்டென்சரில் தான் கண்டென்சர் காயில் மேலேயே உங்களுக்கு வந்து வாட்டரும் ஸ்ப்ரே ஆகும், ஏரும் ஸ்ப்ரே ஆகும். ஸோ ஏர் கூல்டு கண்டென்சரும் கிடையாது. ஸோ எவாப்ரேட்டிவ் கண்டென்சர் தான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் சி, எவாப்ரேட்டிவ் கண்டென்சர். Question number 47. Which type of condenser is used to window air conditioner? விண்டோ ஏசியில் இருக்கக்கூடிய கண்டென்சருடைய டைப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விண்டோ ஏர் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கன்வெக்ஷன், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், வாட்டர் கூல்டு, எவாப்ரேட்டிவ். ஸோ இந்த நாலுத்தில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கன்வெக்ஷன் கண்டிப்பாக விண்டோ ஏர் கண்டிஷனில் பயன்படுத்த மாட்டாங்க, ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் தான் பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேன் வச்சு த்ரோ பண்ணுறோம்னாவே அது ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், நேச்சுரலில் வராது. ஸோ அப்போ இதனோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் டைப். 48 question number. Which type of expansion device is used in the frost free refrigerator? frost free refrigeratorல எந்த டைப் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கெப்லரி டியூப். அடுத்தது 49. which is the constant reference to the working AEV? அதாவது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வில் கான்ஸ்டண்ட்டான ஒர்க்கிங் ரெஃபரன்ஸ் எந்த பார்ட் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் அது வந்து அதனுடைய ஒர்க்கிங்கை செய்யுது. ஸோ லாஸ்ட் கொஷின் 50. which type of evaporator is used in a household
ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஹவுஸ் ஹோல்டு ரெஃப்ரிஜிரேட்டர், வீட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன டைப் ஆஃப் எவாப்ரேட்டர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிளேட் டைப் எவாப்ரேட்டர் தான் எப்போவுமே வீடுகளில் பயன்படுத்துகிற ரெஃப்ரிஜிரேட்டர்களில் பயன்படுத்தக்கூடிய எவாப்ரேட்டர் வந்து பிளேட் டைப் எவாப்ரேட்டர். ஆன்சர் இஸ் ஏ, பிளேட் டைப் எவாப்ரேட்டர். இந்த இணைய வழி கல்வியை வழங்குவது பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.